ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடற்பருமன் சார்ந்த அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இதை யோக மரபும் ஆயுர்வேதமும் நவீன மருத்துவமும் எப்படி கையாள்கிறது என்பதையும் அதற்கான பயிற்சிகள் மருத்துவங்கள் என்ன என்பதையும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒபிசிட்டிங்கிறதுக்கான முதன்மை காரணமாக சொல்லப்படுவதே உணவு கட்டுப்பாடின்மை தான். அதான் அங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது. அதை விட இந்த உடம்புல ஃபேட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய திசுக்கள் இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்கள், கொழுப்பு கட்டிகள் இருக்குல்ல, அதுதான் உடற்பருமனுக்கு முதன்மையான காரணமாயிடுது. ஒரு பெண்ணோட உடம்புலாம் இன்னும் அதிகமாகவே, ஒரு பெண்ணோட உடம்புல 15% ஃபேட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு உடல் பருமன் சார்ந்த விஷயங்களை பற்றி கவனம் கொள்கையில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவை நிறுத்திடுறதா, உணவை குறைச்சி சாப்பிட்றதா, இது எதுவுமே சரிப்பட்டு வரல. ஏன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, உடல் பருமன் குறைய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு அடிப்படையாக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இதோட காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, உணவின் மீது அதிக நாட்டம் இருக்குது அப்படின்னா அதன் மீது கொஞ்சம் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இது உடல் சார்ந்த பிணி மற்றும் இல்லை, இது ஒரு ஒபிசிட்டியை நாம் நோயினே சொல்லிடலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நோய் தான். ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக சாப்பிட்றதோ, ஒரு பிடித்திருக்கு என்று சாப்பிட்றதோ அப்படி இல்லை. நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சாப்பிட்டா கூட இது நோயாக மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கிறது.